ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷோவில் டோட்டல் லைஃபே டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னோட ஒரு பக்கம் அவங்க போட்டது எல்லாமே கரெக்டு தான். ஒரு பக்கத்தை வச்சுட்டு என்னோட லைஃப்பை மொத்தமாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். என்னோட மைண்டும் எப்படி இருக்கும் இந்த குழந்தைய நான் வளர்க்குறதுலன்னு எனக்கு தான் தெரியும். சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அம்மா இறந்துட்டாங்க. அப்பா அவங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஸோ பாட்டி தாத்தா கிடையாது, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. நான் மட்டும்தான் இந்த குழந்தைய 9 இயர்ஸ், இப்போ இவனோட ஏஜ் வந்து 9 இயர்ஸாக நான் ஒரு ஆளாக தான் நான் வந்து இவனை வளர்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு இவனை நான் வளர்க்குறதா, நான் இவனுக்கு காசு சம்பாரித்து இவனுக்கு நான் கொடுக்குறதா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு கொடுக்கணும். இவனுக்கு லங்ஸில் பிரச்சனை. குழந்தையிலேருந்தே லங்ஸில் ஒரு லங்ஸ் குட்டி ஒரு லங்ஸ் பெருசு. அப்போது எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பவரே இல்லை. ஏதாவது ஒரு சாக்லேட் சாப்பிட்டா, ஒரு ஜூஸ் குடித்தா கூட அவனுக்கு டக்குன்னு உடம்பு முடியாமல் போயிடும், ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு இந்த மாதிரி. ஸோ இவனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நான் பார்க்குறதா, இல்லை இவனுக்கு ட்ரெஸ்ஸு நான் வாங்கி கொடுக்குறதா, வீட்டு வாடகை கொடுக்குறதா, என்னோட மைண்டு இருக்குல்லங்க. நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் இவனை வளர்த்துட்டு இருக்கதே ஃபஸ்ட்டு நான் பெருசு. உங்களோட சர்க்கிள் நீங்கள் இப்படி வளர்ந்தீங்க, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது. பட் அடிக்கிறது அதுக்கு சொல்யூஷன் கிடையாதுல்ல. எதனால் அவனை அடிக்கிறீங்க? எதுக்கு அடிச்சேன்னா, ஒரு குழந்தையும் இவனும் விளாட்றாங்க. இவனோட சேம் ஏஜ் தான். ஒரு பொண்ணு கூட விளாட்றாங்க. கேம் விளையாடும் போது தோற்று போயிட்டா அவனால் அதை தாங்கிக்க முடியல. நான் அவளை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தான். என்னை பார்த்துட்டே இருந்தான். நானும் அடிக்காத, என் தங்கக்குட்டி அடிக்காது, என் செல்லம் அடிக்காது, என் பையன் பொம்பளை பிள்ளைங்க மேலே கையே வைக்க மாட்டான், அடிக்கிறவன் அவன் நல்ல பையனே கிடையாது. நான் மெதுவாக சாஃப்டாக பின்னாடி இருந்து சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கு மீறி இவனுக்கு அப்படிக்கோ வந்து இப்படி வச்சுட்டு அந்த பொண்ணை 2-3 அடி அடிச்சிட்டான். அந்த பொண்ணு நான் இருக்கேன்றனால, நான் இவனோட அம்மா நான் இருக்கேன்றனால இவனை ஒன்றுமே செய்யலை. ஆனால் நான் அதுக்கப்புறம் கண்ணை காமிச்சேன், நீ அடிச்சிருமா அப்படின்னுட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் திருப்பி அந்த பொண்ணை அவன் எந்தெந்த இடத்துல அடித்தானோ, இந்த இடத்துல இங்கே எந்தெந்த இடத்துல அடித்தானோ அதே இடத்துல இவனுக்கு நான் அடித்து காமிச்சேன். அடுத்தவங்களுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் உனக்கும் வலிக்கும். ஸோ அடிக்கிறது அடிக்காத அப்படின்னு அப்போ நான் அவனுக்கு அடித்து சொல்லி கொடுக்குறவன் நான் அடிப்பேன். அப்போ வீட்டில் அன்றைக்கி நான் அடித்தனால தாங்க இன்ன வரைக்கும் அடுத்து வேறு எந்த குழந்தையுமே அவன் தொடர்றது கிடையாது. இன்னொன்று, பொண்ணுங்களோட ஸ்கின்னு சாஃப்ட் தான். எல்லாரும் கமெண்ட்ஸில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, ரொம்ப கேவலமாக. இப்போ பொண்ணு இது நான் எல்லாத்தையும் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. பொண்ணும் ஆம்பளையும் ஈக்குவல். ஏங்க கடவுளுக்கு தெரியாதாங்க பொண்ணு ஆம்பளை ஈக்குவல்னா ஒரே ஜெண்டரில் படைச்சிட்டு போயிருப்பார்ல அவர். ஆம்பளைன்னா ஆம்பளையே படிச்சிருப்பாங்க, பொம்பளைன்னா பொம்பளை. அந்த ஆண்டவருக்கு தெரியாதா? பொண்ணுன்னு தனியாக படிச்சிருக்காங்க, பாய்னு தனியாக படிச்சிருக்காங்க. அப்போ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கேர்ள் அண்ட் அ பாய் இல்லை? அதுதாங்க சொல்லி கொடுக்கணும். நம்ம குழந்தைக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பொண்ணை தொடாத, வலிக்கும். இப்போவே அந்த இது பூஸ்டப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவன் டீனேஜ் ஆன பிறகு பொண்ணுங்களை தொட்டா வலிக்குமோ, பொண்ணுங்களை இடித்தா வலிக்குமோ, அந்த இதெல்லாம் அப்போ தோணும். எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இடிச்சிட்டா, குழந்தைய அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா, சொல்ல விரும்பல. இன்னொன்று, இவனுக்கு இது மட்டும் கிடையாது, பபுள்கம் சாப்பிடுவாங்கல்ல. பபுள்கம் இவனுக்கு கொடுக்கும்போது அது வயிற்றுக்குள்ளே முழுங்கிடுவாங்கல்ல. அப்போ நான் என்ன பண்ணி காமிப்பேன்னா, வயிற்றில் இப்படி நெகத்தை வச்சு இப்படி பண்ணி காட்டுவேன். எதுக்குன்னா, ஒரு வேளை நீ முழுங்கிட்ட பபுள்கம்னா ஆப்ரேஷன் பண்ணி இப்படி தான் கிழிப்பாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் பாருடா தங்கம், இப்படி தாண்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுவேன். அப்போது ஒரு வேளை முழுங்கிட்டா வலிக்குமோ, இப்போ கிழிப்பாங்களோ அந்த பயத்தில். இதுக்கு பேர் காட்டு மிராண்டித்தனமா, முரட்டுத்தனமா சொல்லுங்கள்?